Hi, hello, welcome to the channel Techie Savant. நாம இன்னைக்கு வந்துட்டு modulation பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சிக்னலை வந்து நம்ம வந்து வேவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து நம்ம சத்தம் போட்டோம், கத்தனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சவுண்ட் வேவ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த வேவ் வந்துட்டு இட் ரீச்சஸ் ஒன்லி a certain distance. ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் போகும். இதே கொஞ்சம் ஜாஸ்தி கத்தனோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போகும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்றதுக்கு அப்படின்னா we have to use a technique or some procedure process ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த சிக்னல் வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு அது பண்ற ப்ராசஸ் தான் நம்ம வந்து மாடுலேஷன் சொல்லுவோம். அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் வந்துட்டு லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரீச் ஆக முடியும். ஸோ வந்துட்டு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் தட் இஸ் கால்ட் கேரியர் சிக்னலை வந்துட்டு நம்மளோட மெசேஜ் சிக்னல் கூட நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். இந்த ப்ராசஸை தான் நம்ம வந்து மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மாடுலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் த பேராமீட்டர்ஸ் ஆஃப் அ கேரியர் சிக்னல் இன் அக்கார்டன்ஸ் வித் இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் ஆஃப் தி மாடுலேட்டிங் சிக்னல். நீட் ஃபார் மாடுலேஷன் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷனுக்கு வந்துட்டு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணுறது தான் மாடுலேஷன். ஸோ லாங் டிஸ்டன்ஸுக்கு தான் ட்ராவல் பண்ணுறதுக்கு வேவ் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து மாடுலேஷன் டெக்னிக்ஸ் வந்து தேவை. அதே தான் வந்து நம்மளுக்கு இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக வந்து கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதனால தான் செப்பரேட்டாக கொடுத்துருக்கிறேன். The baseband signals are incompatible for direct transmission. For such a signal to travel longer distance, its strength has to be increased by modulating with a higher frequency carrier wave, which doesn't affect the parameters of the modulating signal. ஸோ மாடுலேஷன் பண்ணுறதுனால என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா ஆண்டனா சைஸ் கெட்ஸ் ரெடியூஸ்டு, நோ சிக்னல் மிக்சிங், தட் இஸ் ரெண்டு சிக்னல் வந்து மிக்ஸ் ஆகாது, கம்யூனிகேஷன் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகும், லாங் டிஸ்டன்ஸ் வந்து கம்யூனிகேஷன் நடக்கலாம், மல்டிப்ளெக்சிங் ஆஃப் சிக்னல்ஸ் அக்கர்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் த பேண்ட்வித் இஸ் allowed, ரிசப்ஷன் குவாலிட்டி இஸ் இம்ப்ரூவ்ட். இதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடுலேஷன். So what are the signals in the modulation process அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா 3 signals: message signal or modulating signal, carrier signal, modulator signal. So message signal அப்படிங்கிறது நம்ம transmit பண்ற data, நம்மளோட signal, அதுதான் message signal அப்படின்னு சொல்லலாம். It is a baseband signal which has to undergo the process of modulation to get transmitted. So it is also called as modulating signal. அடுத்தது carrier signal. So carrier signalங்கிறது it is nothing but a high frequency signal, ஒரு empty signal, just நம்மளோட message signal வந்து கேரி பண்ணும், அதுதான், அதனால அதுக்கு பேரு கேரியர் சிக்னல். மாடுலேட்டட் சிக்னல் என்ன, இந்த மெசேஜ் சிக்னல் கேரியர் சிக்னல் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு ரிசல்டன்ட் சிக்னல் தான் வந்துட்டு மாடுலேட்டட் சிக்னல். டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன். மாடுலேஷன் வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டிவிஷனாக வந்து டிவைட் ஆயிருக்கு. கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன், பல்ஸ் மாடுலேஷன். கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன் வந்து டிவைடட் இன்டு ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அண்ட் ஆங்கிள் மாடுலேஷன். It is further divided into angle modulation வந்துட்டு frequency modulation and phase modulation டிவைட் ஆயிருக்கு. இதே pulse modulation வந்துட்டீங்க அப்படின்னா digital and analog டிவைட் ஆயிருக்கு. அப்புறம் டிஜிட்டல் மாடுலேஷன் இட் இஸ் பல்ஸ் கோட் மாடுலேஷன் அண்ட் அதை வந்துட்டு டெல்டா மாடுலேஷனாக டிவைட் ஆயிருக்கு. இது அனலாக் வந்துட்டீங்க அப்படின்னா பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், பல்ஸ் வித் மாடுலேஷன் அண்ட் பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளாசிஃபை ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸ் வேவ் மாடுலேஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு தெரியும் amplitude modulation and angle modulation இருக்கு. So angle modulation is further divided into frequency and phase. So amplitude modulation என்ன, amplitude of the high frequency carrier wave is varied in accordance with the instantaneous amplitude of the modulating signal. Then such a technique is called amplitude modulation. So வந்துட்டு carrier wave வந்து it is varied in accordance with the modulating signal ஓட amplitude பேஸ் பண்ணி மாறுச்சு அப்படின்னா it is amplitude modulation. இது வந்து angle பொறுத்து மாறுச்சு அப்படின்னா angle modulation. So carrier wave வந்து it is modulating wave ஓட angle பொறுத்து. ஸோ அதுதான் வந்து 2 types, frequency and phase வருது. ஸோ frequency பொறுத்து மாறுச்சு அப்படின்னா frequency modulation, phase பொறுத்து மாறுச்சு அப்படின்னா it is called phase modulation. ஸோ கண்டினியூஸ் வேவ்ல பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சிக்னல்ஸ் வந்து வேவ் ஃபார்ம்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். இங்கே வந்து பார்த்துட்டோம் பல்ஸ் மாடுலேஷன்ல பல்சஸ் மாதிரி இருக்கும், பீரியாடிக் சீக்வன்ஸ் ஆஃப் ரெக்டாங்குலர் பல்சஸாக இருக்கும். ஸோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் கேரியர் வேவ். இது வந்து ஃபர்தர் டிவைடட் இன்டு அனலாக் அண்ட் டிஜிட்டல். ஸோ அனலாக்ல பார்த்துட்டோம் அப்படின்னா இஃப் தி ஆம்ப்ளிடியூட், டியூரேஷன் ஆர் பொசிஷன் அது வந்து it is varied in accordance with the instantaneous values of modulating signal அப்படின்னா it is called. so amplitude மாறுச்சு அப்படின்னா pulse amplitude modulation. இதே வந்து with or duration, that is time வந்து vary ஆச்சு அப்படின்னா pulse with modulation, pulse duration modulation. அப்புறம் இதே position மாறுச்சு, அந்த pulseோட position மாறுச்சு அப்படின்னா pulse position modulation. So in digital modulation, the modulation technique used is pulse code modulation. Pulse code modulation la analog signal is converted into digital form.
ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இட் இஸ் அகெயின் டெவலப்ட் ஆஸ் டெல்டா மாடுலேஷன். ஸோ இதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக வந்துட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் படிப்போம். இந்த வீடியோவில் நம்ம வந்து வாட் இஸ் மாடுலேஷன், நீட் ஃபார் மாடுலேஷன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடுலேஷன் வந்து பார்த்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டூ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் ஃபார் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.